அடுத்த நாள் காலையில் அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் சென்ற பாதை அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது. மெதுவாகவும் கவனமாகவும் நடந்து சென்றபோது திடீரென ஒரு தேநீர் கூட்டம் கலங்கி அவர்களை துரத்தத் தொடங்கியது. பயந்து ஐவரும் ஓட ஆரம்பித்தனர். ஓட்டத்தின் வேகத்தில் அருகில் இருந்த ஆற்றில் குதித்தனர். ஆற்றில் முதலைகள் இருப்பதை அவர்கள் அறியவில்லை. தண்ணீருக்குள் முதலைகள் நகர்வதைக் கண்டவுடன் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே தண்ணீரில் இருந்து வெளியேறி கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். சிறிது தூரம் ஓடிய பிறகு ஒரு மரத்தின் கீழ் சோர்வுடன் அமர்ந்து ஓய்வெடுத்தார்கள். அப்போது அந்த மரத்தில் இருந்த குரங்கு கூட்டம் அவர்கள் மீது பழங்களை எறியத் தொடங்கியது. பயந்து அவர்கள் மீண்டும் ஓடத் தொடங்கினார்கள். ஓடிக்கொண்டே அவர்கள் ஒரு புல்வெளியை அடைந்தார்கள். புல்வெளியில் இருந்த யானைகளை பார்த்தவுடன் அவர்கள் மீண்டும் ஓட்டம் பிடித்தனர். யானைகளும் அவர்களை துரத்தின. தப்பிக்க வழியின்றி அருகில் இருந்த ஒரு மலையில் ஏறத் தொடங்கினார்கள். மலைமேல் ஏறிய அந்த பெண் ஒரு மரத்தின் அடியில் இருந்த ஒரு இரும்பு பெட்டியை பார்த்தாள். அதை திறந்து பார்த்தபோது உள்ளே புதையல் இல்லை. இன்னொரு வரைபடம் மட்டுமே இருந்தது. அனைவரும் ஏமாற்றமடைந்தனர்.